இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளரிடம் கூறும்போது, நீதிமன்ற தீர்ப்பு இந்துக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, கடவுள் மறுப்பு அரசாங்கத்திற்கு இது மிகப்பெரிய தோல்வி. இரவோடு இரவாக பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் போராட்டம் வெற்றி பெற்றுள்ளது. சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று விடுமா? நீதிமன்றம் அனைவரையும் விடுவிக்க சொல்லியுள்ளது. எங்களுக்கு உரிய உத்தரவுகள் வரவில்லை என கூறி போலீசார் தாமதம் செய்தனர். அரசாங்கத்திற்கு சனி திசை பிடித்துள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு கிடைக்கும் தோல்விதான் இந்துக்கள் திமுகவுக்கு தரும் பரிசாகும் என அவர் தெரிவித்தார். மதுரையில் இந்து முன்னணி சார்பாக நடத்தப்பட்ட அறப்போராட்டத்தில் பாஜகவின் தேசிய அளவிலான மூத்த தலைவர் ராஜா பங்கேற்று உரையாற்றி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதும் கூட அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேரணி எப்படி நடத்தினார்கள் என்ற கேள்வியை எழுப்பினார். மேலும் நீதிமன்றம் திமுக அரசுக்கு கன்னத்தில் வலுவான அடி கொடுத்திருப்பதாகவும் ராஜா காட்டமாக கூறியுள்ளார். சென்னை அபிராமபுரம் காவல் நிலைய எல்லையில் சேமியஸ் சாலையில் வசித்து வருபவர் ஆண்டாள். இவரது தந்தை தொழிலதிபர். போரூரில் மிகப்பெரிய மருத்துவ பல்கலையை உருவாக்கியுள்ளார். வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்த தகவலின்படி அமலாக்கத்துறை அதிகாரிகள் 7 பேர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில், பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் RKM பவர்ஜின் தனியார் நிறுவனத்தில் நடந்த சோதனையில் ஆண்டாள், அவரது தந்தை மற்றும் சிலருக்கு சொந்தமான 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு ஆவணங்கள், டிஜிட்டல் சேவைகள், அசையா சொத்துக்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 912 கோடி ரூபாய் மதிப்பிலான பிக்சட் டெபாசிட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான முதலீடுகளும் கண்டறியப்பட்டு முடக்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்னும் 24 மணி நேரம் உள்ளதால் அரசியலமைப்பின்படி தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது. பல்கலை துணைவேந்தர் நியமனத்திற்கு கவர்னர் தடையாக இருப்பதாகவும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடுவதாகவும் கூறி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டவருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் மறுத்தார். கோர்ட் கண்டித்த நிலையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அரசியலமைப்பு விதி 200 படி கவர்னர் செயல்பட வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் மசோதாவிற்கு ஜனாதிபதியின் ஒப்புதல் பெறுவதற்கான நடைமுறைகள் என்ன, கவர்னர் மசோதாக்களை திருப்பி அனுப்பியிருக்க கூடாது, ஜனாதிபதிக்கு கவர்னர் அனுப்பி வைத்த மசோதாக்கள் எவை, இதன் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இந்த மசோதாக்கள் மீது கவர்னரால் ஏன் முடிவெடுக்க முடியவில்லை, எதன் அடிப்படையில் மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தார், கவர்னர் அரசு மோதலால் மாநிலமும் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். 24 மணி நேரத்தில் தமிழக அரசுடன் பேசி முடிவெடுக்க வேண்டும். தமிழக அரசை தேநீர் விருந்துக்கு அழைத்து கவர்னர் பேசலாம். எதன் அடிப்படையில் கவர்னர் எப்படி முடிவு செய்கிறார் என்று கூற வேண்டும். இந்த விவகாரத்தில் அரசியலமைப்பு விதிகளை உறுதி செய்வோம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் காலநிலை உச்சி மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இந்த மாநாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 2 நாட்களுக்கு நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் நம்மை தகவமைத்துக் கொள்ளும் முயற்சியாக மாநாடு நடக்கிறது. வயநாடு நிலச்சரிவு, திருவண்ணாமலை மண் சரிவுக்கும் காலநிலை மாற்றத்தையே காரணமாக சொல்ல வேண்டும். காலநிலை மாற்றத்தை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவை எதிர்கொள்ள மக்கள் அது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார மேம்பாடு, சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. வெப்பநிலையை எதிர்கொள்ள ORS கரைசல் தண்ணீர் பந்தல் அமைக்க மாநில பேரிடர் நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக நாம் மாற வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பதிவான FIR லீக் ஆனது குறித்த விவகாரத்தில் செய்தியாளர்களை துன்புறுத்தக்கூடாது என போலீசுக்கு உத்தரவிட்டு ஹைகோர்ட் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது, அவரிடம் பறிமுதல் செய்த மொபைல் போனை திருப்பி ஒப்படைக்க வேண்டும், செய்தியாளர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதுடன் விசாரணையின் போது குடும்ப விவரங்களை போலீசார் ஏன் கேட்க வேண்டும், பத்திரிகையாளர்களுக்கு 3 முறை சம்மன் அனுப்பியது ஏன், FIR கசிவு தொடர்பாக வேறு யாரை விசாரித்தீர்கள், FIR இணையத்தில் பதிவேற்றம் செய்தது யார், கோட்டூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரை விசாரித்தார்களா, அவரது வாக்குமூலம் எங்கே என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் முஸ்லிம்களின் தர்கா உள்ளது. தர்காவில் உயிர் பலி கொடுக்க போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனை கண்டித்து சில முஸ்லிம் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனைத் தொடர்ந்து இதனிடையே மலையை காக்க அறப்போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு மதுரை மாநகர போலீசார் அனுமதி மறுத்தனர். 144 தடை உத்தரவு பிறப்பித்தனர். இதனை எதிர்த்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது விழா காலமான பிப்ரவரி 11 வரை அனுமதி வழங்குவது கடினம் என அரசு தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் 5 மணி முதல் மாலை 6 மணி வரை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தலாம். இதற்கு போலீசார் உரிய பாதுகாப்பை தர வேண்டும். பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படுத்தாத வகையில் ஆர்ப்பாட்டம் இருக்க வேண்டும். ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமை என்றாலும் அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வெறுப்பை தூண்டும் வகையிலான முழக்கங்கள் இருக்கக்கூடாது என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். இதையடுத்து மதுரை பழங்கானத்தத்தில் ஏராளமான முருக பக்தர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.